வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. கொங்கு மண்டலம் கை கொடுக்கும். அதாவது செந்தில் பாலாஜி பெரிய அளவுக்கு கொங்கு மண்டலத்தில் நமக்கு நிறைய ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும், கொங்கு மண்டலத்தில் பிரச்சனைகள் ஓய்ந்த போதில்லை. கூண்டோடு ராஜினாமா செய்த நிர்வாகிகள் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய இடியை தான் இறக்கியிருக்காங்க. அறிவாலயத்தையே ஆட்டம் காண வச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொருத்தர் வலுவாக இருக்கார். அந்த ஏரியாவில் ஒட்டு மொத்தமாக நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் பதவி கொடுக்காம அவங்க ரிசைன் பண்ணால் பரவாயில்ல, பொறுப்பில் இருக்கவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஏரியாவில் இருக்க மொத்த பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிமுக, டிவிகே இங்கெல்லாம் பலமாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். சரி, செந்தில் பாலாஜி எப்படி கோட்டை விட்டார்? குறிப்பாக செந்தில் பாலாஜி கோட்டை விட்டார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜிக்கு எதிராக இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்கள் லெவலில். ஏவாவேலுக்கும் அவருக்கும் அவங்களுக்கு தெரியும் எப்படியான இப்போ சண்டை போயிட்டு இருக்குன்னு. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும்போது தான் ஏவாவேலு அங்கே ஒரு அம்மாவை நியமித்தார். உங்களுக்கு தெரியும், ஒரு பொறுப்பாளரை. அவங்க யாருன்னா செந்தில் பாலாஜி இருக்கிறவரை அவங்களுக்கு பொறுப்பே கொடுக்காம வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ரைட்லாம் போச்சு. செந்தில் பாலாஜி வந்தவொடனே அவங்க பதவி விட்டு எடுத்துட்டார். அதே மாதிரி ஏவாவேலு கரூர் உள்ளிட்ட நகரங்களில் வட்டி தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அதையும் கட் பண்ணி நான் ஏன் ஏரியாவில் இனி வட்டி தொழில் பண்ணலாமான்னு அதையும் கட் பண்ணி விட்டார். இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏவாவேலு அவர்கள் திருவண்ணாமலையில் மாநாடு நடத்தினார். அது எதுக்குன்னா, எங்கே செந்தில் பாலாஜி நடத்தி ஸ்கோர் பண்ணிடுவாரோன்ட்டு வேகமாக இவர் நடத்தினார். உடனே செந்தில் பாலாஜி ஆட்கள் பாருங்கள் ஒழுங்காக கூட பண்ணல, நிறையா இருக்கைகள்லாம் காலியாக இருந்ததுன்னு செந்தில் பாலாஜி தரப்பே இந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரலாக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம திருச்சி சிவா மேடையில் வீரமாக பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி கொஞ்சம் தாமதமாக வராரு கூட்டத்துக்கு. ஒன்று அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி தான் இன்றைக்கி கட்சி. ஏன்னா அவர் சிஎம் தியாகிங்கிறார். திருச்சி சிவா இருப்பார், அவர் எம்பியாக இருக்கார், ராஜ்யசபையாக ரொம்ப நாளாக இருக்கார். அவரால் சீட்டெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, நோட்டு வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் இவர் சீட்டு வாங்கி கொடுக்க முடியும், நோட்டும் கொடுக்க முடியும். அப்போ யார்? காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாடா, அவ்வளோதான். அப்போ செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் ஒரு தேன் அப்படிங்கும்போது வண்டுகள்லாம் அவரை மேய்ப்பது இயற்கை. அப்போ செந்தில் பாலாஜி வரும்போது எல்லோரும் ஏஞ்சி நிற்கும் போது திருச்சி சிவா எல்லாம் உட்காருங்கப்பா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசி அது பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களில் நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், அந்த செயலாளர் எல்லாத்துக்கும் பணம் வாங்கிட்டு போகிறதா ஒரு ஆடியோ வெளியாகி மாவட்ட செயலாளரும் அவனு பேசுகிற ஆடியோ வெளியாகி அது பெரிய பரபரப்பாச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மேற்கு மண்டல பொறுப்பாளர் சக்கரபாணியும் செந்தில் பாலாஜியும் தான். செந்தில் பாலாஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளரையே மாற்றிட்டு அவருக்கு வேண்டியப்பட்ட ஆளை போட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும்போது பல விஷயங்கள் கொங்கு மண்டலத்தில் நடந்தது. அப்போ செந்தில் பாலாஜி இனிமேல் சிறையில் தான் இருப்பாருன்னு பல பேர் பல காய் நவுத்துனாங்க. அவருடைய ஃபோட்டோ கூட இல்லாமல் போஸ்ட் அடித்தாங்க. செந்தில் பாலாஜி வந்தவுடனே அவருக்கு வேண்டியப்பட்ட ஆளாக பார்த்து எல்லாரையும் கொண்டு வந்து வச்சுட்டார். இதில் என்னென்னா, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்கள் எஸ்ஐஆர் எப்படிப்பா போகுதுன்னு ஒரு நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. காரமடையை சேர்ந்து நிர்வாகி தொலைக்காட்சியில் வந்தது. உடனே இந்த நிர்வாகி, தலைவரே உங்களுக்கு தெரியுமா, பிஜேபி எல்லாம் பொறுப்பில் இருக்காங்க, அதை மட்டும் மாற்றிடுங்க தலைவரே. உங்கள் ஏரியாவில் மாவட்ட செயலர் யார் தெரியுமா? தெரியும் தலைவரே, செந்தில் பாலாஜி. அவருக்கு தெரிஞ்சு தான் தலைவரே எல்லாம் நடக்குது அப்படின்னு செந்தில் பாலாஜியை பற்றியே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சிஎம்டிஏ. இந்த வீடியோ வேறு சமூக ஊடகங்களில் வந்துருச்சு. அதாவது வீடியோ எடுக்கிறது, சிஎம் உடைய வீடியோ எடுத்து போடலாமா? இதே ஜெயலலிதாமா இந்த மாதிரி பேசியிருந்தால் வீடியோ வெளியே வருமா? அப்போ நிர்வாகிகள் யாருக்கும் சிஎம்மை பார்த்தா பயம் இல்லை, அவ்வளோதான். இப்படி உட்கட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை என்ன? ஏற்கனவே அதிமுக பிஜேபி கூட்டணி மிக மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கொங்கு மண்டலம். போன தடவை முழுக்க எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரூர்லேருந்து செந்தில் பாலாஜி கோவை தெற்குக்கு வராரு. ஏன்னா வானதி சீனிவாசன் இந்த தடவை நின்று அந்த இடத்துல தோற்றுருவோன்னு அவங்க வேறு தொகுதிக்கு போகிறாங்க. இப்படி பல்வேறு விதமான செய்திகள். நமக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி கரூரை விட்டு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியோடைய வலிமையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரோடு தேர்தல் நடந்தது. இப்போ ஈரோட்டில் நிறைய பேர் கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கிறாங்க. எந்த கருத்து கணிப்பு எடுப்புனாலும் சொல்கிறாங்களா, அங்கே இருக்கவங்க திமுக தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா 2 இடைத்தேர்தலில் ஒவ்வொரு வீட்டுக்கும் காசு, ஒவ்வொரு வீட்லேயும் பரிசு பொருள். அப்போ திமுக அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி கட்சி ஆகிடுச்சு அவங்களுக்கு, அந்த 2 தொகுதியும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களை இலவசம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க.
அது செந்தில் பாலாஜியோடைய சாமர்த்தியம் தான். ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா, செந்தில் பாலாஜிக்கு இன்றைக்கி நிர்வாகிகள் ஒரே விளாங்குறிச்சிங்கிற ஏரியாவில் மயில்சாமின்னு ஒருத்தர் தூக்கியிருக்காங்க. மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ராஜினாமா. அந்த நிர்வாகிகளுக்கு பதிலாக இன்னொரு நிர்வாகிகள் நீங்கள் போடலாம். ஆனால் அந்த போடக்கூடிய நிர்வாகிகள் ஒழுங்காக இருப்பாங்களா? இவங்க உள்ளடி வேலை பார்ப்பாங்க. இதை எப்படி இன்றைக்கி திமுக சமாளிக்கும்? ஏதாவது தேர்தல் நேரத்தில் நிர்வாகிகளை அரவணைத்து வைக்கிறது தான் ஒரு தலைமைக்கு நல்லது விஷயம். ஒரே நேரத்தில் அதுவும் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போது கூண்டோடு விலகல் அப்படிங்கிறது பெரிய செய்தி தான். இது ஏன் நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நெல்லை மேயரை சரவணன் மாற்றுறதுக்கு ஸ்டாலின் நினைக்கிறாரு, முடியல, கஷ்டப்பட்டு மாற்றுறோம். அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்டாலின் மேயருக்கு போடுறாரு. திமுகவை சேர்ந்த பவுண்டராஜ்னு ஒரு கவுன்சிலர் அவரே திணிக்கிறார். சிஎம் போட்டு அவரே திணிக்கிறாருன்னா அப்போ இன்றைக்கி சிஎம் அப்போ நினச்சிக்கோங்க, இதான் இன்றைக்கி திமுக. ஒவ்வொரு ஏரியாலையும் அவ்வளோ கோஷ்டி சண்டை. அப்போ இன்றைக்கி செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாவிட்டாலும் அவர் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கார். 2 துறைகளுக்கான டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது அவர் தான். அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார், இவங்க கையெழுத்து போடணும். எங்களை கையெழுத்து போடுற மிஷின் ஆக்கிரியான்னு ஒரு அமைச்சர் கொந்தளிச்சதா ஜூவியில் வந்த ரிப்போர்ட்லாம் உண்மை தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஷாக்கை இன்றைக்கி திமுக பெருசாக எடுத்துக்கலையான்னு கேட்டால் உண்மையிலேயே பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா செந்தில் பாலாஜி தான் முக்கியம். ஏன் செந்தில் பாலாஜி முக்கியம்? இப்போ நம்ம துரைமுருகனை கூப்பிட்டு ஆனால் ஒரு மாநாடு போடுங்கன்னா எங்கள் தம்பி காசே இல்லை அப்படின்றவார். பொன்முடி ஒன்றுமே இல்லை தலை, நீங்கள் வேறு அமைச்சர் விட்டு பதவி விட்டு எடுத்துட்டீங்க, ஒன்றுமே இல்லை தலைவரே சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? செந்தில் பாலாஜின்னு சொன்னால் போதும், தலைவரே நான் போடுறேன் தலைவரே, ஒரு மாநாடு இல்லை தலைவரே, 2 மாநாடு போடுறேன் தலைவரே, அப்புறம் கட்சி நிதி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நான் செலவு பண்ணுறேன் தலைவர், 30 தொகுதி நீங்கள் கொடுக்கவே வேணாம், இன்னொரு 20 தொகுதி கூட நான் கொடுக்குறேன், இப்படி சொல்கிறவர் தான் முதல்வர் விரும்புவார். அப்போ சில பேர் ரிஸ்க்கான விஷயங்களை செய்ய மாட்டார். இவர் எப்படி இல்லை, ரிஸ்க்கான விஷயத்தையே பண்ணுவார். இப்போ ஜெயிலுக்கெல்லாம் போனது எதுக்கான? ஹை ரிஸ்க் ஹை கெயின், அவ்வளோதான் அவருடைய ஃபார்முலா. அதனால தான் எந்த கட்சிக்கு போனாலும் சரி அந்த கட்சியில் மிக மிக முக்கியமானவராக செந்தில் பாலாஜி இருப்பார். 4-5 கட்சிக்கு போனாலும் இன்றைக்கும் ஒரு தியாகின்னு திமுகவால் போற்றப்படுகிறாருன்னா அதுக்கு காரணம் அதுதான். ஏதோ ஒரு திமுக தலைவருக்கு அவருக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கும்ல. இவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க, கேஎன் இருக்காரு, பொன்முடி இருக்காரு, எவ்வளோ நாள் கூடவே இருந்த உற்ற தோழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டு 4 கட்சிக்கு மாறி வந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கி குடும்பமே போய் பார்க்குது அப்படின்னா அது அவருடைய சாமர்த்தியம். இப்போ என்ன சிக்கல்னா, அதனால் அந்த ஏரியாவில் கூண்டோட ராஜினாமா பண்ணது அறிவாலயம் பெருசாக எடுத்துக்கல. செந்தில் பாலாஜி இருக்கார் பார்த்துக்குவார் அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் வெளியில் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தி அலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்து கொண்டு இருக்கும்போது இது திமுக எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரில. இந்த பிரச்சனை அந்த இப்போ செந்தில் பாலாஜி அதிமுக டிவிக்கு இங்கே போகிற வாக்குகளை தடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சொந்த கட்சியிலே வர பிரச்சனையாகுதே. வெளியாள்கிட்ட நீங்கள் சண்டை போடலாம், உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கவங்ககிட்டயே. அதனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதை எப்படி திமுக சமாளிக்கும் அப்படின்னு தெரியவில்லை. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான், திமுகவுடைய மேலையும் ஆடுது, அஸ்திவாரமும் ஆடுது. திமுக ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கிறது, இவர்கள் காசு இருந்தால் ஜெயிக்கலான்ட்டு. ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கும் அவங்க தம்பிக்கும் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது, எப்போ வரப்போகுதுன்னு தெரில. அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்தால் இவர்கள் தாங்க மாட்டார்கள். அதனால் என்ன நடக்க போகிறது தெரியவில்லை. இந்த தடவையும் கொங்கு எங்கள் கோட்டைன்னு ஒரு பக்கம் வேலுமணி சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி சொல்கிறார், இந்த ஒரு பக்கம் டிவிக்கே சொல்லிட்டு இருக்காங்க. யார் கோட்டை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று திமுக கொஞ்சம் வலு இழந்துட்டு இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.